அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த ஒரு நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது எல்லோருடைய மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாமினுடைய முகமனாக இருக்கக்கூடிய சலாமை உங்களிடத்தில் காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பெருமானார் அவர்களுடைய இந்த மீலாது நிகழ்வு இந்த சீர்மை அரங்கத்தில் மிகச் சிறப்பான முறையில் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு அதில் கலந்து கொள்வது என்பது உள்ளபடியே மிக்க மகிழ்வுக்குரிய ஒரு நிகழ்வாக தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கிறதற்கு காரணம், இந்த அரங்கிலே அமர்ந்திருப்பவர்கள் எல்லோருமே அறிவாளிகள், எல்லோருமே எழுத்தாளர்கள், எல்லோருமே பத்திரிகையாளர்கள், எல்லோரை விட குறைந்த தரத்தில் இருப்பதாக நான் என்னை எண்ணிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருமே சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு மிகுந்த தகுதி படைத்தவர்கள், உருவாக்கியவர்கள். ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய ஊர் சார்ந்தோ தன்னுடைய தெரு சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில் சமூகம் சார்ந்தோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர்களுக்கு இடையிலான ஒரு கலந்தாய்வை ஏற்படுத்துவது என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அதை குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை மையப்படுத்தி நடத்துவது என்பதுதான் இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இதுவரை உரையாற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நான் சொன்னதைப் போல சமூகத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருப்பவர்கள், மிகப்பெரிய புரட்சிகளுக்கு காரணமாக அமைந்தவர்கள், அல்லது புரட்சியாளர்களுடைய கொள்கைகளை மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இங்கே சகோதரர் அருள்மொழிவர்மன் சகோதரர் அவர்கள் எனக்கு முன்பாக சிறப்பான உரையை தந்தார்கள். சகோதரர் கருணா திவாகர் அவர்கள் பெரியார் சம்பந்தப்பட்ட பல்வேறு அரிய தகவல்களை எல்லாம் தந்து இந்த மீலாதினுடைய தேவையை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது. நான் சகோதரர் அஸ்வத் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு அழைப்பு கொடுக்கிற போது இந்த அமர்விலே கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய பட்டியலை அனுப்பிய போது இவர்கள் எல்லோரும் ஒரு 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 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போல ஒரு வட்டமேசை நிகழ்வாக இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் என்று நினைத்தேன். இப்போ ஒரு பெரிய நிகழ்வாகவே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருக்கு உள்ளபடியே நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 15 நிமிடங்கள் நேரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நேரத்தை தாண்டி இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிகழ்வில் நான் தேர்ந்தெடுத்த அந்த தலைப்பு என்பது என்றென்றைக்கும் பொருத்தமானது நபிகள் நாயகத்துடைய முன்மாதிரி என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். என்றென்றைக்கும் அவருடைய முன்மாதிரி பொருத்தமானதுதானா என்கின்ற விவாதங்களும் கேள்வியும் தான் இந்த சித்தாந்தத்தை மற்றவர்கள் உள்வாங்குவதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடைவெளியாக இருக்கிறது. சகோதரர் திவாகர் அவர்கள் பேசும்போது கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சித்தாந்தங்கள் அந்த காலத்திற்கு ஏற்ப தன்மை தகவமைப்பு செய்து கொள்ளும், தேவைக்கேற்ப அந்த இடத்திலே புரட்சியாளர்கள் தலைவர்கள் உருவாகிறார்கள். அப்படி ஒவ்வொரு காலங்களுக்கும் அந்த சித்தாந்த மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் பெரியார் அவர்கள் நானே சொல்லி இருந்தாலும் உங்கள் அறிவுக்கு பொருந்தாதவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னதினுடைய அடிப்படையும் அதுதான் என்ற அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் உலகம் அழிகின்ற வரை அது மக்களுக்கு வழிகாட்ட முடியுமா என்கின்ற அந்த கேள்விதான் ஒவ்வொரு சித்தாந்தங்களுக்கு இடையிலான இடைவெளியை அதிகப்படுத்துகிறது. அதுதானே உண்மை. அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்கின்ற இந்த சித்தாந்தம் அதை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகள் இன்றைக்கு போதுமானதாக இருக்கிறதா, இன்றைக்கும் அது பின்பற்றத்தக்க வகையிலே இருக்கிறதா என்ற கேள்வியில்தான் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் குறிப்பாக அந்த இடைவெளியை சந்திக்கிறோம். இதில் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கின்ற வட்டத்தை தாண்டி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் மற்ற சித்தாந்தங்களிலே மிக அதிகமாக எழுத்தாளர்களாகவோ அல்லது அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களோ கூடுதல் இடைவெளியை சந்திக்கக்கூடிய இடம் என்பது இது ஒன்றுதான். அந்த ஒன்றுதான் நமக்கான இடைவெளி. மீதி 99% நாம் ஒற்றுமை உணர்வோடு ஒரே கொள்கையோடு இருக்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சகோதரர் திவாகர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார், பெரியார்
விதைத்த சுயமரியாதை கொள்கை திராவிட சித்தாந்தம் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கைக்கு மாற்றாக இருக்கிறது. அது ஒன்றே ஒன்றுதான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றுதான் மிகப்பெரியது, மற்றவை எல்லாம் சிறியவை. நடைமுறையிலே மக்களிடத்திலே பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள், சமூகத்திலே குடும்பங்களிலே பின்பற்ற வேண்டிய நிகழ்வுகளை எல்லாம் பட்டியலிட்டு இஸ்லாம் இதையெல்லாம் மக்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது, அறிவுரைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது, கடவுள் நம்பிக்கை என்று வருகிற போது, இறைவன் என்று வருகிற போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் திராவிட சித்தாந்தத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இருக்கிறது. இது மிகப்பெரிய இடைவெளி யாருக்கு என்று கேட்டால் அது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இடைவெளி, அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு மிகப்பெரிய இடைவெளி. ஆனால் எதை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும், எது இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், எத்தகைய மாற்றம் நிகழ வேண்டும் என்று அந்த சித்தாந்தம் நினைத்ததோ அதை இஸ்லாமும் நடைமுறைப்படுத்தி இருந்ததால் இரண்டு சித்தாந்தங்களும் ஒன்றாக இந்த மண்ணிலே பயணப்பட்டன. திராவிட சித்தாந்தமும் இஸ்லாமிய சித்தாந்தமும் இந்த மண்ணிலே இரண்டும் ஒரு இரட்டை மாட்டு வண்டிகளைப் போல இந்த மக்களிடத்திலே பணியாற்றின. இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எங்கே கூடுதலாக இருந்திருக்கிறது என்று கேட்டால், முஸ்லிம் என்கின்ற அடிப்படையிலும் இஸ்லாத்தை பின்பற்றுகிறவன் என்கின்ற அடிப்படையிலும் நான் இஸ்லாமியர்களைத்தான் சொல்லுவேன். நீ சொல்லக்கூடிய கடவுளை ஒரு சித்தாந்தம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது, அல்லது யாரோ ஒருவராக இருக்கலாம் என்று சொல்லுகிறது, அல்லது அது அந்த தலைப்புக்குள் செல்லாத ஒரு சித்தாந்தத்தை 99% ஒரு சித்தாந்தத்தை, இஸ்லாமிய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இந்த மக்கள் சமூகம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் அதைத்தான் நான் தலைப்பினுடைய பதிலாக சொல்லுகின்றேன். நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி தந்த வழி என்பது எந்த காலத்திலும் யார் எத்தகைய நடைமுறை சாத்தியங்களோடு இந்த மண்ணிலே சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு வருகிறார்களோ அந்த எல்லா கருத்துக்களுக்கும் இஸ்லாம் உடன்படும் என்பதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி தந்த வழி. இதை ரொம்ப டீப்பா போய் டிஸ்கஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஒரு பெண் விடுதலையை இங்கே ஒரு சமூகத்தினுடைய தலைவர், ஒரு புரட்சியாளர் பேசுகிறார் என்று சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். சொத்து விவகாரத்தை பற்றி இங்கே பேசினார்கள். பெண்களுக்கான சொத்துரிமையிலே தொடங்கி இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டிலே இந்த மண்ணிலே இந்த பெண் சமூகம் பெற்ற அந்த விடுதலையை, பெண் சமூகம் பெற்ற உரிமையை எப்படி 13 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒருவரால் கொண்டு வந்திருக்க முடியும்? இப்படி பல நிகழ்வுகளை நாம் உதாரணத்திற்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இன்றைக்கும் இந்த சித்தாந்தம் இந்த மண்ணிற்கு, இந்த மக்கள் சமூகத்திற்கு அந்த நாயகம் அவர்கள் காட்டி தந்த அந்த முன்மாதிரிகள் இன்றைக்கும் பொருந்துமா என்கின்ற கேள்வியில் தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 2 உதாரணங்களோடு அந்த தேவைகள் கருதி நான் அதை மாத்திரம் உங்களிடத்தில் நான் பதிவு செய்து நிறைவு செய்வதற்கு விரும்புகிறேன். நபிகள் நாயகத்தினுடைய முன்மாதிரிகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கின்றனவா, அல்லது தேவையாக இருக்கின்றனவா, அல்லது அதை பின்பற்றக்கூடிய வகையில் எளிமையாக இருக்கிறதா என்பதில்தான் நடைமுறைப்படுத்துபவர்களுக்கும் அதை பின்பற்றுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கலாக நடைமுறையாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்பது இன்றைக்கு பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறது. பொருளாதாரத்தை திரட்டுவதில் அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். பொருளாதாரத்தை முன்னிறுத்தி விட்டால் கொள்கை பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது. இது ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவை. பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில் கொள்கையை பின்னுக்கு தள்ளிவிடுகிறோம். நாம் உட்பட குடும்பமா, தேவையா, கொள்கையா, சித்தாந்தமா என்று பார்க்கிற போது நாம் கொள்கையை பின்னுக்கு தள்ளி நம்முடைய குடும்பத்தை முன்னுக்கு தள்ளுகிறோம் ஒரு சாதாரண மனிதனாக. அப்போ பொருளாதார தேவை என்று வருகிற போது அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதில் இஸ்லாம் காட்டி தந்த ஹலாலான வழிமுறை இன்றைக்கும் இந்த உலகிற்கு பொருத்தமானதாக இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை இன்றைக்கு உலகம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. நான் அந்த 2 உதாரணங்களை மட்டும் உங்களிடத்திலே நான் சொல்லி நேரத்தின் அருமைகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, நபிகளார் காலத்திலே நடைபெற்ற ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய சாராம்சம் ஒன்று. மற்றொன்று, இந்த சமூகம் நாளுக்கு நாள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தேடுவதில் இஸ்லாம் காட்டி தந்த பொருளாதார வழிமுறை, அல்லது இஸ்லாம் காட்டி தந்த, நாயகம் அவர்கள் காட்டி தந்த ஹலாலான பொருளாதாரம் இன்றைக்கும் இந்த உலகத்திற்கு அது பொருந்துமா இல்லையா என்ற கேள்வியை
நாமே கேட்டு அதற்கு விடை சொல்ல வேண்டிய காலத்துடைய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இது மற்றவர்களுக்கு மாத்திரம் விளக்கம் சொல்ல வேண்டிய தலைப்பு அல்ல. இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயமே தன்னுடைய பொருளாதார தேவைக்காக மார்க்கம் காட்டி தந்த வழியை தாண்டி இன்றைக்கு ஹலால் ஹராம் என்கின்ற இந்த இரண்டு தலைப்பை முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு பொருளாதாரம் கிடைத்தால் போதுமானது என்ற நிலையை நோக்கி இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது 250 கோடி முஸ்லீம்களுக்கும் பொருந்தும். இதில் சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கும் நம்மை தாண்டி இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு தலைப்பு, மற்றொன்று ஹுதைபியா உடன்படிக்கை. நபிகளார் காட்டி தந்த ஒவ்வொரு வழிமுறைகளும் ஒவ்வொரு அவர்களுடைய முன்மாதிரிகளும் இங்கே பேசிய எல்லோருமே பேசியிருக்கிறார்கள். பெண் சார்ந்து, அவர்கள் சமூகத்தில் செய்த சமத்துவம் சார்ந்து, எல்லா தலைப்பினும் யாராவது ஒருவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார்கள். இந்த எல்லாமுமே இன்றைக்கும் இன்றைய நூற்றாண்டிற்கும் அது நிச்சயமாக அந்த முன்மாதிரி பொருந்தக்கூடியதுதான், தேவையானதுதான் என்பதை முஸ்லீம்களாகிய நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நாங்கள் இவையெல்லாம் உண்மைதானா, இதையெல்லாம் சாத்தியமா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் வருவதற்கு முன்பாகவே 5 கடமைகளை வலியுறுத்திய இந்த மார்க்கம் முதலிலே நம்பிக்கையைத்தான் வலியுறுத்துகிறது. நம்பிக்கைக்கு அடுத்துதான் மற்ற 4 கடமைகளும். முதலிலே களிமா என்று சொல்லுவார்கள். களிமா என்பது நம்பிக்கை. இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான், அவர் உருவமற்று இருக்கிறான், அவருடைய தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை நான் ஏற்றதற்கு பின்புதான் அடுத்த 4 கடமைகள். ஆகவே நாங்கள் இதை நம்பிக்கையின்பால் விளங்கி இருக்கிறோம். மற்ற சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்கள் நடைமுறையின்பால் இது தேவையா அல்லது இது பொருந்துமா என்று யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அது 100% பொருந்தும், இன்றும் அது தேவைப்படுகிறது என்றுதான் நாங்கள் பேசுவோம். ஆனால் மற்றவர்கள் இதை நிகழ்கால தேவையோடு ஒப்பிட்டு அதற்கான விடையை தேடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நான் எளிய மனிதனுக்கும் தேவையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மாத்திரம் நான் உதாரணமாக எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு வட்டி என்கின்ற ஒன்று இல்லாமல் இன்றைக்கு உலகமே இயங்காது என்ற நிலைக்கு இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் சென்று விட்டது. ஆனால் எங்களை படைத்த இறைவனும் நாயகம் அவர்களும் அந்த வட்டியை ஹராமாக்கினார்கள், வியாபாரத்தை ஹலாலாக்கினார்கள். ஆனால் அந்த வியாபாரம் ஹலாலானதா என்பதில் தான் இன்றைக்கு நடைமுறை சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. இது முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது. வியாபாரத்தில் தான் அதிகமான பரக்கத் என்று சொல்வார்கள். இங்க முஸ்லிம்களுடைய பாஷையிலே வியாபாரம் தான் பரக்கத்து நிறைந்தது என்று சொல்லுவார்கள். எவன் ஒருவன் தன் கையால் உழைத்து சாப்பிடுகிறானோ அந்த உணவை விட அவனுக்கு சிறந்தது வேறொன்றுமில்லை என்று கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அவர் கையால் உழைப்பது, வியாபாரம் செய்வது என்பது போன்ற அந்த வழியிலே உழைத்து ஹலாலாக வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்து வாழ்பவது மட்டும்தான் ஹலாலான வாழ்வாக இருக்க முடியும் என்று நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களிடத்திலே, இங்கே எல்லோரும் நிறைய சகோதர சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நாட்டிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, இஸ்லாமிய வங்கி என்கின்ற பெயர் வந்து விட்டாலே அதற்கு முக்காடு போட்டு முழுமையாக மூடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கிறது. ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ரகுராம் ராஜன் அவர்கள் இந்த நாட்டினுடைய ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இருக்கிற போது அவர் அறிவித்தார், அதோடு அவர் போயிட்டார். இஸ்லாமிய பொருளாதாரம் அல்லது இஸ்லாமிய வங்கி சிஸ்டத்தை இந்தியாவில் அமல்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு பொருளாதார மேதை. அவர் சொன்னதோடு அவர் போய்விட்டார். அப்படி இஸ்லாமிய பொருளாதாரம் அல்லது இஸ்லாமிய பொருளாதார வழிமுறை என்கின்ற வார்த்தைகள் வந்துவிட்டாலே இன்றைக்கு மூடப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு உலகம் வந்துவிட்டது. அப்போ வட்டியை மாத்திரம் எடுத்துக்கொண்டால், வட்டி இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே எவ்வளவு மிகப்பெரிய அநீதிகளை அந்த குடும்பம் ஒரு சாதாரணமாக ஒரு 20,000 30,000 ரூபாய் தொகைகளை கடனாக வாங்கிவிட்டால் அந்த குடும்பங்கள் சந்திக்கின்ற அவல நிலைகள் இன்றைக்கு கண் முன்னால் பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றன. பலர் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல். இது சாதாரண ஒரு குடும்பத்தில் தொடங்கி அந்த வட்டியினுடைய பொருளாதாரம் இது எல்லோருக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வட்டி ஹராமாக்கப்பட்ட முஸ்லீம் சமுதாயமும் இன்றைக்கு அது ஹராம் என்று தெரியாமல் அதன் பின்னால் இன்றைக்கு 99% மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு விடையை சொல்லக்கூடிய வகையில் நபிகளாருடைய பொருளாதார தேடல், நபிகளாருடைய ஹலாலான வியாபார தேடல் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபாரத்திற்கு முற்றிலும் மாறுபட்டது. அது இன்றைக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த முன்மாதிரியை நாயகம் அவர்கள் அன்றைக்கே காட்டிவிட்டார்கள் என்பதை இந்த மீலாதின் மூலமாக நாம் மக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது பல வழிகளில்
நான் குறிப்பாக இதை சொல்வதற்கு இது காணொளி மூலமாக பதிவு செய்யப்படுகிறது, நாளை சமூக வலைதளங்களை சொல்லலாம். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு நாம் சொல்ல வருவது, முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு வியாபார தேடலை முழுமையாக குறைத்துவிட்டு இன்றைக்கு நவீன வியாபாரத்தின் அடிப்படையில் ஒரு 10 லட்சம் ரூபாயை யாரிடத்திலாவது கொடுத்து விட்டால் அவர் மாதம் எனக்கு 25,000 50,000 கொடுத்து விட்டால் போதுமானது, இது ஹலால் என்பதை நம்பிக்கொண்டு இன்றைக்கு பல மோசடிகள் இன்றைக்கு சமூகத்தில் இந்த நாட்டிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்றன. இதற்கு பெயர் மட்டும்தான் மாறுபடுகின்றன, நிறுவனத்துடைய பெயர்கள் மாறுபடுகின்றன. டெல்டா மாவட்டங்களுக்கு போயிட்டால் அதுக்கு வேற பேரு, தென் மாவட்டங்களுக்கு போயிட்டால் அதற்கு பேர் வேற. இன்றைக்கு அதையும் தாண்டி கிரிப்டோ கரன்சி என்ற பெயரில் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டார்கள். நான் கிரிப்டோ சரியா தவறா ஹலாலா என்பதை பற்றி பேசவில்லை, அதை மையப்படுத்தி நடைபெறக்கூடிய வியாபார தந்திரங்களை பற்றி பேசுகிறோம். முழுக்க வட்டி என்கின்ற வார்த்தையை மாத்திரம் தவிர்த்து விட்டு இன்றைக்கு ஹராமான பொருளாதாரத்தின் பக்கம் இந்த சமூகம் முழுமையாக இன்றைக்கு சென்று விட்டது. ஆனால் நாயகம் அவர்கள் காட்டி தந்த வழி, பொருளாதாரத்தை தேடக்கூடிய வழி என்பது, வியாபாரம் செய்யக்கூடிய வழி என்பது நமக்கு அவர்கள் காட்டி தந்த வழி இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய வழி அல்ல. இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்குமே. வட்டியிலிருந்து ஒரு சமூகமும் ஒரு நாடு மீண்டு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நாடு வளமிக்க நாடாக மாறும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை தேடுவதில் வட்டிக்கு மாற்றமாக மாற்று பொருளாதார வழிமுறையை, மாற்று வியாபார வழிமுறையை தந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய முன்மாதிரிகள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதுதான் இந்த தலைப்பிற்குள்ளாக ஒரு தலைப்பு சார்ந்து நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. இரண்டாவது நான் சொல்ல வருவது, நபிகளாருடைய காலத்தில் எல்லாரும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்து விட்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர்களை பாருங்கள். இவர்களை கொலை செய்யுங்கள் என்று அதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாள் மூலமாக இஸ்லாம் பரப்பப்பட்டது என்கின்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு பதியப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்களில் பலருமே இன்றைக்கு கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள். அது அந்த காலத்திற்காக மட்டுமே இறங்கப்பட்டது, அந்த உடன்படிக்கைகள் அந்த காலத்திற்கு மட்டுமே பொருத்தமானது, இன்றைக்கு அதை நாம் நடைமுறைப்படுத்திவிட முடியாது என்கின்ற அளவிற்கு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு சமூகத்திலும் வந்து விட்டார்கள். அதுக்காகத்தான் நான் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்ல வருவது ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை. இன்றைக்கு இந்த சமூகத்தில் அல்லது மக்கள் சமூகத்தில் இந்த சமூகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், நான் யதார்த்த புரிதலுக்கு நடைமுறைக்கு வருகிறேன். இங்கே சமூகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பல தலைவர்கள் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கின்ற போது அந்த முடிவு தனக்கு சாதகமாக இல்லை என்று வந்துவிட்டால் அந்த முடிவு தவறு என்று சொல்லக்கூடிய இடத்துல இன்றைக்கு எல்லோரும் வந்துவிட்டோம். குறிப்பாக சமுதாய இயக்கங்களுடைய தலைமைகள், குறிப்பாக முற்போக்கு பேசக்கூடிய அரசியல் இயக்கங்களுடைய தலைமைகள் ஒரு முடிவை எடுக்கிற போது இந்த முடிவு சரியானது தானா என்பதை தன்னுடைய சூழலுக்கு ஏற்றவாறு சிந்திக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் மாறி இருக்கிறோம். ஆனால் அந்த சூழலில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் சமூகத்திற்கு தேவையான நல்லெண்ணத்தின் அடிப்படையில், தேவைகளின் அடிப்படையில், யதார்த்தத்தின் அடிப்படையில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அதனுடைய விளைவு, இதெல்லாம் தலைவர்கள் சிந்தித்து எடுக்கிறார்கள். அதை மக்கள் சமூகம் ஏற்பதற்கு தயாராகவில்லை. அப்போ இது போன்ற இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்றிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நாயகம் அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி தான் ஹுதைபியா உடன்படிக்கை. இன்றைக்கு தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, உதாரணத்துக்கு இங்கே இஸ்லாமிய சமூகத்திலிருந்து நிறைய தலைவர்கள், அண்ணன் இஸ்மாயில் அவர்கள், அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள், திராவிட இயக்கங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அதை தாண்டி வெளியே செல்வோம். ஒரு உதாரணத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கடந்த 2021 ஒரு சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் எடுத்த ஒரு முடிவு, அதற்கு முன்பு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு, கட்சியை எப்படியாவது பாராளுமன்றத்திற்குள் தனித்த அடையாளத்தோடு நாம் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கோடு சில காம்ப்ரமைஸ், சில சமரசங்களின் அடிப்படையில் ஒரு 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அவருடைய சொந்த சின்னத்திலும் மற்றொன்றை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்திலும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், கட்சியினரை ஏற்க தயங்குகிறார்கள். அதற்கு அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல். இப்போ இந்த தேர்தல் சமாச்சாரங்கள், இந்த கட்சியை அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு மக்களுக்காக கொண்டு செல்வதற்காக அண்ணன் திருமா அவர்கள் எடுத்த அந்த முடிவு இருக்கிறது அல்லவா, ஒரு கட்சிக்காரனாக அந்த இயக்கத்திலே பயணிப்பவனாக நான் இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு உடன்பாடாக இருக்காது, நம்ம ஏன் அப்படி போய் நிற்கணும் என்கின்ற கேள்வி வருகிறது. இந்த கேள்விகளுக்கான விடையை
நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையிலே தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 1300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் கொண்டு வந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் காணலாம். நான் சொல்ல வருவது, அதுக்காக நம்ம மக்கள் டக்குன்னு பேசிடுவாங்க, இவர் என்ன ஹுதைபியா உடன்படிக்கை திருமாவளவன் திமுகவுடைய கூட்டணி ஒப்பந்தத்தை கம்பேர் பண்றான்னு சொல்லிடுவாங்க. முன்மாதிரி இருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். நாயகம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையை மக்கத்து குறைஷிகளோடு செய்கின்ற போது, நண்பார்ந்த சகோதரர்களை, அந்த உடன்படிக்கையை படித்து பார்த்தாலே கண்ணீர் வந்துவிடும். பிறந்த மண்ணை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு ஹிஜ்ரத் செய்யப்பட்டு, எப்படியாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கா நகரில் இருக்கக்கூடிய காஃபத்துல்லாவை வலம் வந்து விட மாட்டோமா, உமரா செய்து விட மாட்டோமா, ஹஜ்ஜு செய்து விட மாட்டோமா என்கின்ற ஏக்கத்தோடு பல நூற்றுக்கணக்கான நபித்தோழர்களை அழைத்து கொண்டு மக்கா நோக்கி நகர்ந்து வருகிறார்கள் நாயகம் அவர்கள். போர் மீண்டு விடுமோ என்கின்ற சூழலில் மாறி மாறி ஆள் அனுப்புகிறார்கள், பேசுகிறார்கள். வேண்டாம், தவிர்த்து விடுவோம், போருக்கு கூட வேண்டாம், தவிர்த்து விடுவோம் என்ற அடிப்படையில் ஆளுக்கு ஒரு ஆயுதம், குறைந்தபட்ச ஆயுதத்தோடு வந்திருக்கிறோம் என்ற நிலையில் கூட பாதையை மாற்றிக்கொண்டு கூட நாம் மக்காவிற்கு சென்று விடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நபிகளாரும் நபித்தோழர்களிடத்திலும் வேறு வழி இல்லை, ஒரு ஒப்பந்தத்தை போட்டு விடுவோம் என்ற அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்த அந்த 4 நிபந்தனைகள் இருக்கிறது அல்லவா, அந்த 4 நிபந்தனைகளில் ஹுதைபியா உடன்படிக்கையை படித்து பார்க்கிற போது நமக்கே புரியும், இது மிக மிக திட்டமிட்டு அவர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய சூழ்ச்சி அல்லது முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் ஆசையோடு உமரா செய்வோம் என்று குர்பானி பிராணிகளோடு வந்த நபித்தோழர்களிடத்திற்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்திருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட, ஏன் இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்க வேண்டுமா, இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏன் ஏற்றீர்கள் என்று கோபத்தோடு கேட்ட வரலாறும் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் நாயகத்திடம் சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்ட அந்த கேள்வியும் இருக்கிறது. எந்த அளவிற்கு கோபப்பட்டிருப்பார்கள் அல்லது எந்த அளவுக்கு நிராசைப்பட்டிருப்பார்கள். குர்பானி பிராணியோடு வந்து காத்து கிடக்கிறார்கள், ஆனால் நீங்கள் மக்காவிற்குள் நுழையக்கூடாது என்பது அந்த உடன்படிக்கை. இந்த வருடம் நுழையக்கூடாது, அந்த 4 உடன்படிக்கையில் இந்த வருடம் நீங்கள் நுழையக்கூடாது, வேண்டுமென்றால் அடுத்த வருடம் 3 நாட்கள் நீங்கள் உமரா செய்வதற்காக வந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிபந்தனை. இரண்டாவது ஒரு நிபந்தனை, மூன்றாவது ஒரு நிபந்தனை, இதில் 4ஆவதாக வரக்கூடிய அந்த நிபந்தனை தான் மிக ஒரு வித்தியாசமானது. அந்த நிபந்தனையில் நபித்தோழர்களோடு, நபிகள் நாயகத்தோடு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய தோழர்கள் எங்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலை வணக்கத்தை செய்யக்கூடிய மற்றொரு தரப்பர் குறைஷி குலத்தினர், மற்ற குலத்தினர் எல்லாம் மக்கா மாநகரில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயம், இஸ்லாத்தை ஏற்று மக்காவில இருக்கக்கூடியவர்கள் யாராவது தப்பித்து உங்களிடத்தில் வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். 2 பிரிவினராக இருக்கிறார்கள், விரோதிகளாக என்ற அளவிற்கு இருக்கிறார்கள், போர் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள். ஆனால் நிபந்தனையை பார்க்கிற போது, எங்களிடத்திலிருந்து யாராவது தப்பித்து வந்தால் நீங்கள் அவர்களை அனுப்பிவிட வேண்டும், ஆனால் உங்களிடத்திலிருந்து யாராவது தப்பித்து வந்தார்கள் என்றால் நாங்கள் அவர்களை வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட நிபந்தனை! சஹாபாக்கள் சுற்றி இருந்த நபித்தோழர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கோபம். இப்படியாக செல்கிறது ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை. ஆனாலும் நாயகம் அவர்கள் செய்தார்கள். இறைவனுடைய புறத்தில் இருந்து அது வெற்றியாக்கப்பட்ட தீர்மானமாக அது மாறியது காலப்போக்கிலே, அது வேறு விஷயம். ஆனால் நாயகம் அவர்களுடைய அந்த ஒரு சமரசத்தின் பெயரால் நடைபெற்ற அல்லது கிடைத்த நன்மைகள் என்னவென்று பார்க்கிற போது அவர்கள் வாயாலேயே ஒத்துக்கொண்டார்கள். 6 வருடம் ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து 6 வருடம் மக்கா மாநகரின் பக்கம் நெருங்க விடாமல் தடுத்திருந்த குறைஷி குலத்தினர்கள் அடுத்த வருடம் நீங்களாகவே இங்கே வந்து 3 நாட்கள் உமரா செய்து கொள்ளலாம் என்பதை அந்த நிபந்தனைகளை அவர்களாவே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிலே உருவானது. அப்படி ஒவ்வொரு அந்த 4 அம்சங்களிலும் அவர்கள் நினைத்தார்கள் இது நமக்கு சாதகமாக இருக்கிறது என்று. ஆனால் மறைமுகமாக அது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்குத்தான் அது சாதகமான அம்சமாக இருந்தது. நாயகம் அவர்கள் அதனுடைய உள் நுணுக்கத்தை அறிந்திருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அதை ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது. பின்னால் அவர்கள் ரசூல் நாயகத்திடம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஒரு சமரசத்தின் காரணமாக அன்பார்ந்த சகோதரர்களை, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வரை இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது வெறும் 3000. ஹிஜ்ரி 6 வரை 3000 பேர் இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். 6 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் சராசரியாக ஒரு 500 பேர் ஆண்டிற்கு. ஆனால் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்றதற்கு பின்பாக 10 ஆண்டுகள் போர் முடக்கம் செய்யப்பட்டது. போர் நடைபெறக்கூடாது என்பது அந்த ஒப்பந்தத்திலே ஒரு சரத்து. அந்த 10 ஆண்டு போர் இரு தரப்பினரும் செய்யக்கூடாது என்கின்ற அந்த ஒரு நிபந்தனையின் காரணமாக
இரண்டு தரப்பாரும் அமைதியானார்கள். இரண்டு தரப்பிலும் சமாதானம் நிகழ்ந்தது. அப்படிப்பட்டு நிகழ்ந்ததனுடைய காரணமாக ஹிஜ்ரி 8வது ஆண்டில் அடுத்த 2 ஆண்டில் இஸ்லாத்தை பின்பற்றியவர்களுடைய எண்ணிக்கை 10,000 உயர்ந்தது. 2 ஆண்டுகளில் 7,000 பேர் கூடுதலாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். இது நபிகளுடைய அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்பாக இருந்த அந்த எண்ணிக்கையை விட 7 மடங்கு அதிகம். ஒரு வருடத்திற்கு 7 மடங்கு அதிகம் என்ற அடிப்படையில். ஆகவேதான் நான் அதிலிருந்து முன்மாதிரியாக ஒரு உதாரணத்திற்கு நான் இஸ்லாமிய சமூகத்துடைய தலைவர்களை சொன்னால் மனம் நோகிவிடும். வேறு யாரையும் சொல்லுவோம், அவர்கள் எங்களை ஏன் சொல்லவில்லை என்று கேட்கக்கூடிய சொல் வந்துவிடும் என்பதற்காக நான் திருமா அவர்களை நான் சொல்லுகின்றேன். சில தேர்தல் உடன்படிக்கைகளிலே அவர்கள் சுதாரித்து சில விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டதுடைய காரணமாக தொடர்ச்சியாக ஒரு அணியில் பயணப்பட்டதுடைய காரணமாக இன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுடைய கட்சியின் சார்பில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சின்னத்திலே இடம்பெற்று இன்றைக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி நிற்கிறது. நான் இதை சொல்வதற்கு காரணம், அந்த உடன்படிக்கையில் இன்றும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்படி எத்தனையோ முன்மாதிரிகள் நாயகம் அவரிடத்தில் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு முன்மாதிரியும் இன்றைக்கும் தேவைப்படுகின்றன. இன்றைக்கும் அதில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அதை பின்பற்றுகிற வரை முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்த நாடு நிச்சயமாக வெற்றி பெறும், இந்த உலகம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த 2 கருத்தை மாத்திரம் என்னுடைய கருத்தாக சொல்லி, இந்த மீலாதினுடைய நோக்கம் கண்மணி நாயகம் அவர்களை பற்றி நாம் பேசுவது மட்டுமல்லாமல் சகோதரத்தவர்களையும் சகோதர சமூகத்தவர்களையும் மத நம்பிக்கை இல்லாதவர்களையும் சுயமரியாதை இயக்கத்தை பின்பற்றுகிறவர்கள் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களையும் கூட முஹம்மது நபி அவர்களை பற்றி பேச வைக்க முடியும் என்கின்ற ஒன்றை சாத்தியமாக்கி காட்டியது இந்த மீலாது நபி தான், இந்த நிகழ்வுகள் தான். ஆகவே இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அவைதான் சித்தாந்தங்களுக்கிடையே சில கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்கின்ற கருத்தை இந்த உலகிற்கு சொல்லும். முஸ்லிம்களாகிய நாம் மாத்திரமே இது எல்லோருக்குமான மார்க்கம், நபிகள் நாயகம் அவர்கள் அகிலத்திற்கோர் அருட்கொடை, எல்லோருக்குமானவர், இந்த குரான் திருக்குரான் இந்த உலக மாந்தர்களுக்கான அருட்கொடை என்று நாம் சொல்லிக் கொள்வதை விட இந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்ட சகோதர சமுதாயத்தவர்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை, குறிப்பாக இன்றைக்கு நாடு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மை விட அவர்கள் பேசுவதுதான், சகோதரர் திவாகர் அவர்கள் பேசுவதுதான், சகோதரர் அருள்மொழிவர்மன் பேசுவதுதான் இன்றைய காலகட்டத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும். அதுதான் இன்றைய தேவையாகவும் இருக்கிறது. அதை இந்த மீளாது விழாக்கள் நிச்சயமாக செய்யும். அன்பார்ந்த சகோதர சமுதாயத்தவர்களுக்கு என்னிடத்திலிருந்து ஒரு கருத்தை நான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். நண்பார்ந்த சகோதரர்களே, நம்மிடத்திலே இயற்கையாகவே ஒரு உறவு இருக்கிறது, இயற்கையாகவே ஒரு உறவு இருக்கிறது. அது இந்த சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒற்றுமை என்கின்ற உறவு அல்ல. எல்லா சமயங்களிலும் சொல்லப்படக்கூடிய ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு சயின்ஸை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் மனிதனுடைய பிறப்பிற்கு ஒரு விளக்கம் சொன்னோம் என்று சொன்னால் அதை பின்பற்றாதவர்கள் வேறு ஒரு விளக்கம் சொல்வார்கள். டார்வினுடைய கோட்பாட்டை சொல்லக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்து வந்தான் என்று சொல்வார்கள். அப்படி குரங்கிலிருந்து வந்திருந்தால் கூட ஒரு தாய் தந்தையருக்கு தான் அவர்கள் பிறந்து வந்திருக்க முடியும். அல்லது அதை தாண்டி இன்றைக்கு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். 800 கோடி பேர் இருப்பதாக சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், இந்த 800 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 750 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஏதாவது ஒரு மார்க்கத்தை மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் குறிப்பாக 3 முக்கிய மதங்கள், இஸ்லாமும் ஹிந்து மதமும் கிறிஸ்தவமும் முக்கிய மதங்களாக இருக்கின்றன. இந்த 3 முக்கிய மதங்களுடைய கருத்துக்களும் ஏதோ ஒரு வகையில் நம்மை இணைக்கக்கூடிய கருத்துக்களாகத்தான் இருக்கின்றன. கடவுள் வழிபாடு அல்லது கடவுள் யார் அல்லது கடவுளுக்கான உருவம் அல்லது கடவுளுக்கான டெபினிஷன் என்று வருகிற போது நம்மிடத்திலே மாற்றம் இருக்கிறதே தவிர, மனிதர்கள் என்று வருகிற போது நாம் எல்லோரையும் ஒன்றிணைப்பது முதலிலே வேதங்கள் தான். நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் திருக்குரானை ஏற்க வேண்டும். என்னுடைய திருக்குரான் எனக்கு போதிக்கிறது, முஸ்லிம்களே, முஸ்லிம்கள் என்று சொல்ல மனிதர்களே, நீங்கள் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்று சொல்கிறது.
ஆதம் ஹவ்வாவிற்கு பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மானிட சமூகமும், நமக்கு முன் சென்றவர்கள், பின் வரக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்று திருக்குரான் சொல்லுகிறது. அதை நம்பினால்தான் நான் முஸ்லீமாக இருக்க முடியும், இல்லைனால் முஸ்லீமாக இருக்க முடியாது. இதைத்தான் சகோதர கிறித்துவ சமூகத்தினுடைய வேதமாக இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய பைபிளிலும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்திலே மானிட சமூகம் என்று இன்றைக்கு அவர்களுடைய வேதமும் சொல்லுகிறது. குறிப்பாக இந்தியாவில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தில் பல எண்ணற்ற வேதங்கள் இருந்தாலும், பல அவர்களிடத்தில் நிறைய வேதங்கள் இருக்கிறது. இறுதியாக பகவத்கீதையை சொல்லுவார்கள். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் தொடங்கி பல எண்ணற்ற வேதங்களை கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து மதத்தில் கூட இந்த உலகம் ஒரு குடும்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம G20 மாநாட்டுக்கு இந்திய அரசாங்கம் தலைப்பாக வைத்தது. G20 மாநாடு இந்தியாவில் நடக்கும்போது அந்த மாநாட்டிற்கான தலைப்பு வசுதெய்வ குடும்பகம். வசுதெய்வ குடும்பகம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு உலகம் ஒரு குடும்பம் என்று பொருள். ஆகவே அந்த மதங்களினுடைய வேதங்களின் அடிப்படையில் ஒரு எளிமையான புரிதலுக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு எளிமையாக இந்து மதத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரர் சொல்லுவார், பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி பார்க்கிற போது எல்லா மதங்களும் ஒன்றை வலியுறுத்துகின்றன, நாம் எல்லோரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். அது இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் எல்லா வேதங்களும் அதை சொல்லுகின்றன. குறிப்பாக திருக்குரானும் அதைத்தான் சொல்லுகிறது. திருக்குரானில் இருந்து கூடுதலாக இன்னொரு தகவலை நாம் கொண்டு வந்து பார்க்கிற போது இன்றைக்கு பல ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. அதிலும் குறிப்பாக நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, வடக்கில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தெற்கில் இல்லை, தெற்கில் இருக்கக்கூடிய வசந்தம் வடக்கில் இல்லைன்னு பேசுகிறோமே, அதற்கு இயற்கையாகவே ஒரு காரணம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, நான் சொன்ன இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர் ஆதம் அவர்கள் பிறந்தது அல்லது இறக்கப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் என்று பல வரலாற்று ஆய்வுகள் இன்றைக்கு மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமும் அதை சொல்லுகிறது. உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். எங்களுக்கு உலமாக்கள் சொல்லி தந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையிலே இறக்கப்பட்டார்கள் என்பது. இலங்கையிலே இறக்கப்பட்டிருப்பார் என்பது ஒரு கூற்றாக வைத்துக்கொண்டு, அப்படியே இன்னொரு புறம் வந்து சொன்னால், இந்த உலகத்திலே முதலிலே தோன்றிய மொழி தமிழ் மொழி என்பதை இன்றைக்கு வரலாறுகள் மெய்ப்பித்திருக்கின்றன. இந்த உலகத்திலே முதலிலே பேசப்பட்ட மொழி தமிழ்தான் என்று சொன்னால், முதலிலே படைக்கப்பட்ட மனிதன் ஆதம் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தமிழ்தான் பேசியிருப்பார் என்பதற்கான ஆய்வுகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இறைவனே அனைத்தும் அறிந்தவன், ஆய்வுகள் நமக்கு விளக்கம் அளிக்கும். அந்த அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். கண்மணி நாயகம் அவருடைய காலத்தில், அதற்கு பின்பாக முகலாய மன்னர்களால் வாளின் முனையில் வாளால் இஸ்லாம் பரப்பப்பட்டது இந்த நாட்டில் என்கின்ற அந்த கருத்துக்களுக்கு பல வரலாற்று உதாரணங்கள் அது அப்படிப்பட்டது அல்ல என்பதை நிரூபித்திருந்தாலும், கண்மணி நாயகம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய சேர நாட்டினுடைய மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் நாயகம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றார் என்கின்ற வரலாறுகள் இன்றைக்கு மெய்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அன்றைக்கே கட்டப்பட்ட மாலிக் பின் தினார் அவர்களால் கட்டப்பட்ட, இன்றைக்கு கேரள மாநிலம் திருச்சூர் கொடுங்கலூரிலே இருக்கக்கூடிய சேரமான் ஜும்மா பள்ளிவாசல் யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னத்தினுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இன்றைக்கும் அதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கண்மணி நாயகம் அவருடைய காலத்திலே இஸ்லாம் இந்த மண்ணிற்கு வந்துவிட்டது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் இறக்குமதி செய்து கொண்ட மார்க்கம்தான் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் நிச்சயம் மெய்ப்பிக்கும். இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை நாங்கள் இறக்குமதி செய்யவில்லை, இந்த மார்க்கத்தை இந்த உலகிற்கு ஏற்றுமதி செய்தவர்களே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய காலமும் வருவதற்கான வரலாற்று ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ற அடிப்படையில், குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த திராவிட இனத்திலே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம எல்லோரும் இணைந்திருப்பதற்கு அடிப்படையிலேயே நம்மிடத்திலே இணைவுகள் இருக்கிறது. அதை பற்றி பேசக்கூடிய நிகழ்வுகளாக வரக்கூடிய காலங்களில் இது போன்ற மீளாத விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டு, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிகச்சிறப்பாக பல அறிவு ஜீவிகள், பல எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள் எல்லோரையும் ஒரு இடத்திலே ஒருங்கிணைத்து சிறந்த முறையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் அஸ்வத் ஷரியத்தி அவர்களுக்கு
என் மனம் வந்து நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.